பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். அங்க பாருங்க, என் குமாரன் மரித்தான், இப்போ உயிர்த்தெழுந்து வருகிறார். Son of mine was dead, but he was come to alive him. ஹalleluya. இதுவரை நீ மரித்து கிடந்தாயா? இன்றைக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்தாலே உன்னை உயிர்த்தெழுத பண்ண போகிறார். Maybe you are dead. Today the resurrection Savior will give you life to நீ you. பன்றியோடு படுத்திருந்தாயோ? பன்றியோடு தௌத்து தின்னாயோ? Eating food of மனுஷனுக்கு முன் ஓடினாயோ? இன்று கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். மனம் திரும்பு. APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on Jebam TV. இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படி காணக்கூடாத தேவன் எனக்கு தந்த வசனம். The given word from unseen God for our concentration and meditation. நீ உயர வருவதற்கான ஒரு அபிஷேகம் அது. That is a great anointing. அவர் வரும்போது நீ எழுந்திருக்கிற அபிஷேகம் அது. When he comes, you will rise up from the சமூகத்தில் வந்து நிற்கும்போது நிற்கிற அபிஷேகம் அது. When you stand in his presence, it will show. அருமையான மகனே மகளே, வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. Very clearly the word of God. போகட்டும், நாம் பிரசங்கத்துக்கு செல்லலாம். Let me go to the word. பரிசுத்த ஆவியின் இடத்தில் சொல்லும் வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். I'm saying what the Holy Spirit says. ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம். Genesis 45. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 45ஆம் அதிகாரம் 45 26 27 28 வசனங்களை வாசிக்கலாமா? 26 onwards. யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து கேட்டான். Joseph said to his children. அப்போது அவர்கள் சொன்னார்கள், They said, எங்களுக்கு ஒரு தமையன் உண்டு. we have a brother. கடைசியா ஒரு தம்பி பிறந்தான். We have a lost elder brother. அவனுக்கு முன்பு பிறந்தவன் செத்து போய் விட்டான் யோசேப்பு கிட்ட சொன்னார்கள். They said to Joseph that Joseph was died. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அப்போது யோசேப்பு அவளை பார்த்து கேட்டான். Joseph said, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு? To whom? யாருக்கு? நம்முடைய பிதாவுக்கு. To our father. யாருக்குங்க? நம்முடைய பிதாவுக்கு. Our father. நம்முடைய பிதாவுக்கு. Our father. அறிவித்தார்கள் யாக்கோபுக்கு. They declared. வாசிக்கலாம். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. ஒரு நிமிஷம், ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி. It's like a heart attack. நின்னுட்டான். It was shocked. இவ்வளவு நாளா அழுதுகிட்டு இருந்தான். Still he was crying. என் பிள்ளை செத்து போச்சு. Oh, my son was died. சூரியனும் சந்திரனும் வணங்குகிற, நட்சத்திரங்கள் வணங்குகிற அந்த மகிமைக்குரிய மகன் இறந்து போய் belong to the glory one, the sun and moon may bow down. யோசேப்பு சாகல. Just was not died. சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்கள் வணங்குகிற ஒரே ஒரு தேவன் இயேசு மாத்திரம்தான். Only one God, even the suns and moon bow down, is Jesus Christ. அவரை பார்த்து சூரியன் வணக்கமாய் விழுந்தது என்று எழுதி இருக்கிறது. Even sun bow down before him. வெளிப்படுத்தல் என்ன சொல்லுகிறது? சூரியன் அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்ததா? Even sun bow down before him. அப்படி என்றால் அங்கே யோசேப்பு இயேசுவுக்கு நிழலாய் இருந்தார். So Joseph is a shadow of Jesus Christ. கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah to God. Hallelujah. Praise the Lord. ஒரு செகண்ட், ஒரு நொடி பொழுதிலே யாக்கோபுடைய மூச்சு நின்று விட்டதாம். He was stunned. மூச்சு அடைத்து. He was stunned. அவன் அவர்களை நம்பவில்லை. அவன் அவர்களை நம்பவே இல்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும், யோசேப்பு தங்களோடு சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன பொழுது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட பொழுது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved, அவன் தகப்பனுடைய ஆவி உயிர்த்ததாம். the spirit of their father Jacob revived. வண்டியை பார்த்தான். He saw the wagons. என் பிள்ளை இவ்வளவு அனுப்பி இருக்கிறானா? Oh, my son sent this wagon. என் பிள்ளை அனுப்பி இருக்கிறானா? My son sent this wagons. அவன் தகப்பனுடைய நிலையை அவன் பார்த்தார். He know the state. அவனுடைய ஆவி, the spirit of his father Jacob revived. அதுதான்யா உயர ஏறும் தேவனுடைய ஆவி. That is the spirit of God ascending onward. இயேசு தாம் முன்னிருந்தபடி ஏறி போனார். Jesus Christ ascended. ஓ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எதற்காக? உன்னை ஒரு நாள் உயிரோடு எடுத்துக்கொள்ள. Those who hear in this word, the Lord says one who came 2000 years ago and resurrected. What purpose? To lift up your spirit unto God. அவருடைய தகப்பனுடைய ஆவி ஒரு செகண்ட் அப்படி உயிர்த்தது. Spirit of their father Jacob revived. வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு, என்னுடைய குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா.
பிதா சொல்லுவாரு Father will say to the son, என் குமாரனாகிய இயேசு இன்னும் உயிரோடு கூட தான் இருக்கிறான். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. 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 என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம். இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக பெருமை எல்லாம், உலக பெருமை எல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன், நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். Say hallelujah. hallelujah. பக்கத்தில் கைகளை சொல்லுங்கள். Shake your hand and say, நம்முடைய ஆண்டவர் இன்றும் உயிரோடு our God is living today. ஹalleluya. Hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ, வேதம் the சொல்லுகிறது, Bible says, நான் சொல்லவில்லை. I am not. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, என் குமாரன் my son மரித்தான். was died. என் பிள்ளை யோசேப்பு செத்து போனான் I எண்ணிருந்தேன். thought that my son Joseph was died. உயிரோடு இருக்கிறார். But it still is கைகளை alive. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Amen. ஹalleluya. Praise the Lord. அந்த 28வது வசனங்களை வாசித்து முடிப்போமா? This is அப்பொழுது இஸ்ரவேல் அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே. பக்கத்துல சொன்னாங்க, அப்பா என்ன செய்றாருங்க? உயிரோடு இருக்கிறார். நம்ம அப்பா என்ன உயிரோடு இருக்கிறார். இன்னும் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். He is still alive. அதனால தான் தூதன் சொன்னான், So the angel said, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? Amen. கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. இன்னும் உயிரோடு இருக்கிறான். இது போதும். இது போதும். கை தட்டுங்களையா. It is enough. இதுக்கு மேல வேணுமாப்பா? Do you want more than that? இன்றைக்கு உன்னை பார்த்த ஆண்டவர் Today the சொல்லுகிறார். Lord says, என்ன சொல்லுகிறார்? what does he say? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் இருந்தார்கள். A man there have 2 children. ஒரு குமாரன் மாம்சத்துக்குரியவன், One belonged to flesh, இன்னொரு குமாரன் ஆவிக்குரிய another குமாரன். belonged to spirit. ஆவிக்குரிய குமாரனாய் இருந்தவன் மாம்சத்துக்குரிய குமாரனாய் மாறி வெளியே போயிட்டான். Spiritual son get out from spirit and get into the world. ஆனால் மாம்சத்துக்குரிய குமாரன் ஆவிக்குரிய குமாரனாக அப்பன் கூடயே இருந்தான். But the fleshy son remained with his father. லூக்காவின் புஸ்தகம் Luke 15ஆம் அதிகாரம் 15th chapter 24 வாசிக்க நாம் கேட்கலாம். 24. என் குமாரனாகிய இவன் என் மரித்தான். குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். கைகளை தட்டி வரலையே சொல்ல Say பாருங்க. hallelujah. ஹalleluya. Praise God. கெட்ட குமாரனை குறித்து நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். We heard about this prodigal son. ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்களை ஆஸ்திகளை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு ஊதாரித்தனமாய் செலவழித்து மாம்சத்தின்படி வாழ்ந்தான். ஏன் மாம்சத்தின்படி வாழ்ந்தான்? அவன் வாழ்ந்த இடம் பண்ணிக்கிட்ட. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. He received the wealth and materials from his father and get into the world and lived with the swines. எங்க மகனே வாழ்ந்தவன்? Where does he?
எங்க வாழ்ந்தான்? பன்றிகள் கிட்ட. பன்னியோடு தின்ற தவிட்டோடு வாழ்ந்தான். joined together with the swine. ஆனால் அவனுடைய முடிவு மரித்து போய் விட்டது. His end, he was died. ஆனால் நடந்தது என்ன? What had happened? அங்கே அவனுடைய தகப்பன் அவனுக்காய் காத்திருந்தான். Father waiting for him. அவன் சொன்னான், He said, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். I rise up and அங்கே go to my பூர்த்தியான father. ஆகாரம் உண்டு. There is sufficient food. நான் என் தகப்பனை பார்த்து I look to நான் my பாவம் செய்தேன். I commit sin. உன்னை வேலைக்காரர் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லுவேன் என்றார். I have sinned against you. Accept me as a ஆனால் servant. தகப்பன் தூரத்தில் மகன் வருகிறதை And கண்டான். father saw him from அவன் far place. சொன்னான், He said, எல்லாரும் ஓடி வாங்க, run quickly. எல்லாரும் ஓடி வாங்க, Run quickly. எல்லாரும் ஓடி வாங்க, Everyone come. ஏபி சபை பிள்ளைகளா ஓடி வாங்க. All church அங்க come. பாருங்க, என் குமாரன் மரித்தான், இப்போ உயிர் தெழுந்து வருகிறான். The son of mine was dead, but he was come to alive him. ஹalleluya. Amen. இதுவரை நீ மரித்து கிடந்தாயா? இன்றைக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்தாலே உன்னை உயிர்த்தெழுந்த பண்ண போகிறார். Maybe you are dead. Today the resurrection Savior will give you life to நீ you. பன்றியோடு படுத்திருந்தாயோ, Join with பன்றியோடு swine, தவுட்டு தின்னாயோ, eating food of மனுஷனுக்கு swine. முன்பு ஓடினாயோ, Run after இன்று men. கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். மனம் திரும்பு, Today the Lord command you, repent yourself. மனம் திரும்பு. Repent yourself. இயேசு உன்னை அழைக்கிறார். Jesus is calling you. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் குமாரன் இவன் மரித்தான், முடிக்க this போகிறேன், son of mine was dead. திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் கைகளை என்றார். தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. ஏசாமி திரும்பவும் காணப்படுவாரியா? மத்திய ஆகாயத்துக்கு வருவாரியா? அன்னைக்கு நீ நானும் சர்ரு 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 சர்ருன்னு பரப்போம். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. And the mid-air he will come again and we will see him and we will meet him face to face. வேதம் சொல்லுகிறது. The Bible says, அதில் 32 வசனத்தை வாசிப்போமா? 32. சகோதரனாகிய இவனோ உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. Your இப்ப brother. நம்ம அப்பா நமக்கு அப்பா, இன்னொரு வகையில யார் அவர் நமக்கு? சகோதரன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன வேணும்? Elder brother. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. எல்லாருக்கும் மூத்தவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, His elder brother. உன் சகோதரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Has சொல்லுங்க. begun to திரும்பவும் life. உயிர்த்தான், காணாமல் போனான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி, The spirit of man ascending தேவன் onward. எந்த மனிதனுக்கு தன்னுடைய ஆவியை கொடுக்கிறாரோ Whom are attaining the spirit from God, அந்த ஆவிக்குள்ளவன் தான் மேல் எடுத்துக் கொள்ளப்படுவான். they will go unto எசேக்கியேல் 37 7 முதல் 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். Ezekiel chapter 37. verses 7. ஏராளமான மக்கள் கொலை உண்டு உலர்ந்து எலும்புகளாய் இருந்தார்கள். Many dry bones on the கர்த்தருடைய field. கை அவன் மேல் அமர்ந்தது. Hand of the Lord rested upon அவன் him. ஆவிக்குள்ளாய் போனான். Stepped into spiritual realm. தேவன் என்ன செய்தார்? What does the Lord did? எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நடுவில் வெட்ட வெளியில இந்த மலகா எலும்புகள் கொட்டி கிடந்தது அருகே நிறுத்தி அதை சுற்றி வர பண்ணினார். He showed him among the valley full of dry bones. அப்போது ஆண்டவர் என்னை நோக்கி சொன்னார், And the Lord said to him, மனுபுத்திரனே, எலும்புகள் உயிரடையுமா என்று Son கேட்டார். of man, how can this அதற்கு bone நான் be அறியேன் kept? என்று சொன்னேன் He என்று said, I don't know, சொன்னார். Lord. எசேக்கியேல் 37 1 2 வாசித்து பாருங்கள். 37 verses 1 and உலர்ந்த 2. எலும்புகள் உயிரடைய வேண்டால் If a dry bone quick, அவைகள் உலர்ந்து போய் இருக்கிறது. it was dried up. அப்போது கர்த்தர் சொன்னார், And the Lord said, நீ காற்று திசை நான்கிலிருந்து அவைகளுக்கு நரம்பு தசைகள் எல்லாம் உண்டாக்கப்படுவது என்று சொல்லி என்றார். Prophesy over the bones, say to them, oh dry bones, hear the word of the அவையெல்லாம் Lord. உண்டாயிற்று. Everything நான் happened. பார்த்து கொண்டே இருந்தேன். I saw that. எனக்கு சொன்னபடி தீர்க்கதரிசனம் உரைத்தேன். I prophesied. எனக்கு சொன்னபடி நடந்தது. Things happened. அந்தந்த எலும்புகள் அந்தந்த எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. Then the bone joined together. அவைகள் எல்லாம் ரத்தங்களால் ஓடிற்று. And the blood moved. தசையால் மூடப்பட்டது. Covered with flesh. தோலினால் மூடப்பட்டது. Covered with skin. ஆனாலும் அவையிலே ஆவி இல்லாதிருந்தது. Even though there is no life. ஹalleluya. Praise the Lord. கைகளை தட்டு. Let's clap. அவைகள் என்ன இல்ல? What is ஆவி இல்ல. Spirit is not there. அவைகள் ஆவி இல்லையா? No spirit, sir. ரெண்டு கல்லர்கள் Two thieves இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். crucified with Christ Jesus. ஒரு கல்லன் One person பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். went to paradise. இன்னொரு கல்லன் செத்து போச்சிட்டாங்க. Another was perished. அவன் ஏன் உயிர் தெழுதல தெரியுமா? Why no அது resurrection? மாம்சம் நரகத்து போகிற சரீரம். Belong to hell. இந்த நான் சொல்லுகிற இந்த இயேசுவின் சரீரம் மாத்திரம் But the flesh- உயர எடுத்துக்கொள்ளப்படுகிற Flesh சரீரம். of Jesus will go on, do unto ஒரு God. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது. The Bible says. 10வது வசனத்தை வாசிப்போமா? Verses 10. எனக்கு எனக்கு கற்பிக்கப்பட்டபடி கற்பித்தப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆ. ஆவி ஆ. அவர்களுக்குள் பிரவேசிக்க கரங்களை தட்டி Let us clap. நான் உங்களுக்கு இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன். Let me say a prophecy. உயிர் தெழுந்த கர்த்தரின் ஆவி உங்களுக்குள் The பிரவேசிப்பதாக. spirit of the resurrected Savior will step into your life. ஹalleluya. Hallelujah. இவர் ஒவ்வொருவருக்குள்ளும் உயிர்த்தெழுந்த கர்த்தரின் ஆவி. ஒவ்வொருவருக்குள்ளும் உயிர்த்தெழுந்த கர்த்தரின் ஆவி. ஒவ்வொருவருக்குள்ளும் உயிர்த்தெழுந்த கர்த்தரின் ஆவி. உயிர் தெழுந்த கர்த்தருடைய ஆவி பிரவேசித்தாதான் நீ உயிர் தெழுந்து முடிக்க If முடியும். the resurrected spirit comes, you can rise up.
வாசிக்கலாம். அவர்களுக்குள் பிரவேசிக்க அவைகளுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கரங்களை தட்டி. Amen. They came to life. அவைகள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. பலத்த கைகளை தட்டி. இதுக்கு பேர் தான் கை தட்டா. நான் மகா பெரிய சேனையாய் நின்று என் ஆண்டவனுக்கு முன்பு நான் உலர்ந்த எலும்பு இல்லையே உயர எடுத்துக் கொள்ளுகிற தேவ ஆவின் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி எழுந்து நிற்பீர்களாக. I am not a dry bone, I am standing like a great army before Christ. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I am not. பரிசுத்த வேதாகமம். Holy Bible. ரோமர் 8:11 சொல்லுகிறது. Romans 8 verses 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44-45 சொல்லுகிறது. 1 Corinthians chapter 15 verses 45. ஒரு மனுஷனுடைய உயிர் தெழுதலின் வல்லமையை பற்றி, about the resurrection, உயிரோடு எழுந்திருக்கிற சரீரத்தை பற்றி, about the resurrected flesh. இன்றைக்கு கிறிஸ்துவை உயிர் தெழுந்த ஆவி உனக்குள் வர வேண்டும் என்று விரும்புற மாத்திரம் கையை உயர்த்து. If you need the resurrection spirit of Christ, lift up your hands. எனக்கு அந்த அபிஷேகம் தான் எனக்கு தேவை. I need that anointing. வேற எதுவும் எனக்கு வேண்டாம். I don't want any other thing. வேற எதுவும் வேண்டாம். I don't want any. ரோமர் 8:11 வாசிமா. Romans 8 verses 11. அன்றியும் சத்தமா சொல்லுங்களே. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இப்ப சொல்லு, உனக்கு எந்த ஆவி வேணும்? What spirit you need? மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை சிலுவையில வச்சாங்க, தூக்கி கொண்டு போச்சாங்க. சனிக்கிழமை காவல்ல ஆவியில மண்ணை போட்டாங்க. அவர் சாகல, நேர கட்டுட்ட ஆவிகளுக்கு போய் பிரசங்க வச்சிட்டார். Friday died. Between these days he preached the spirits. எத்தனை பேர் இந்த அபிஷேகம் வேணும்? How many need this spirit? இந்த அபிஷேகம் தான் வேணும். How many need? I need, Lord. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44-45. 1 Corinthians chapter 15. அந்தபடியே சத்தமா சொல்ல. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஒரு அல்லேலூயா. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடு சொல்லு. ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல. ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணா போனவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஒரு அல்லேலூயா. அப்படி பைபிளுக்கு வச்சிட்டு, இந்த ஆவி உனக்கு வேணுமா? You need this spirit. இந்த ஆவி இல்லாம இங்க இருந்து போக கூடாது. Without this spirit you don't go. கவனிங்களே. Listen. இந்த உயிர் தெழுந்த உயிரை எடுத்துக்கொள்ளுகிற தேவனுடைய ஆவி உனக்குள் இருந்தா பிசாசு உன்னை கண்டு நடுங்குவான். If you have this resurrected spirit, demons will frighten before you. Hallelujah. Amen. விசுவாசிக்கியா? ரெண்டு கையை உயர்த்தி இந்த ஆவியை பெற்றுக்கிட்டு தான் போகணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 Peter chapter 3 17வது வசனத்தையும் 18வது வசனங்களையும் வாசிக்க 17 and 18. தீமையை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். நல்ல கவனிங்கள். அவர் பிதாவின் சித்தம் செய்வதற்குத்தான் to do the will of Father. பாடு அனுபவிக்க இறங்கி வந்தார். He came down to suffer. பிதாவின் சித்தம் செய்வதற்கு to fulfill the will of God. அவர் அந்த சித்தத்தை செய்தபடினால்தான் because he did the will of God. நடந்த ஒரு அற்புதம். That is a miracle. வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. ஒரு அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. அவர்தான் நசரேயனாகிய இயேசு. அவரே நசரேயன். ரெண்டு கையை உயர்த்திக்கோ. கிறிஸ்துவோ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை செய்யப்பட்டு
ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் மாம்சத்தை கொலை செய்தார், அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியானவர் உங்களை உயிரோடு கூட எடுக்கிறதான அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவாராக. எழுந்து நின்று ரெண்டு கையை உயர்த்தி கொண்டு, ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுதலோடு நான் எழுந்து விட்டேன், முழங்காலை விட்டு எழுந்து விட்டேன், இந்த உயிர்த்தெழுதலோடு போகிறேன். நீ மரித்து உயிர்த்தெழுந்தது போல நான் உயிரோடு எடுத்துக்கொள்ள, இந்த பாவம் என்னை தொடாதபடி காட்கொள்ள, கிருபையின் சத்தியம் நீடே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறீரே, எங்களை ஆசீர்வதியும் என்று கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய எஜமானுக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை யாவரும் சபையார் யாவரும் உமக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தை நாங்கள் கேட்டோம் ராஜா. ஆண்டவரே, உயர ஏறுவது ஆண்டவரே மனுஷனோட ஆவி ஆண்டவரே, அப்பா கீழே ஆண்டவரே இறங்குறது பூமியில ஆண்டவரே மிருகத்தின் ஆவி ஆண்டவரே, இன்றைக்கு தேவ ஆவியானவர் ஆண்டவரே அப்பா என் வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த வசனம் ஆண்டவரே ஜீவனும் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய நாமம் ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரை உயிர்ப்பிக்கிறதா இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு முந்தின ஆண்டவரே ஆதாமை காட்டிலும் ஆண்டவரே பிந்தின அந்த ஆதாம் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி எங்களுக்குள்ளே ஆண்டவரே வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆவியானவர் வந்து ஆண்டவரே எங்களை உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிமித்தம் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய எங்கள் எலும்புகள் ஆண்டவரே உலர்ந்து போய் இருந்தாலும் ஆண்டவரே ஜீவனட்டு இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன படியே ஆண்டவரே எங்கள் உயிர் ஆண்டவரே அப்பா எங்களுடைய அப்பா எங்கள் ஆவி எங்களுக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரே நாங்கள் மகா சேனையாக ஆண்டவரே உயிர் பெற்று நிற்க என் தேவன் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எப்படிப்பட்ட ஆவி என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே அப்பா நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே மாம்சத்தில் கொல்லப்பட்டு ஆண்டவரே ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவராக ஆண்டவரே அந்த உயிர் உள்ள ஆவி ஆண்டவரே எங்களுக்குள்ள பிரவேசித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா ஏபி சபையில் இருக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு என்று தேவனாக்கத்தை நீர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த வண்டிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆயத்தமாய் வந்த வண்டி ஆண்டவரே யோசேப்பு ஆண்டவரே தன்னுடைய தகப்பனுக்காக அனுப்பும் போது ஆண்டவரே அப்பா அவருடைய உயிர் ஆண்டவரே ஆத்மா ஆண்டவர் இருதயம் அடைப்பட்டு ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவர் உயிர் ஆண்டவர் அவனுக்குள் வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை சபையார் யாவரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே உம்முடைய வண்டியிலே ஏற்றிக்கொள்ள போகத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஆவி எங்களுக்குள் பிரவேசித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயிர் ஆண்டவரே எங்களுக்குள் உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் அல்ல சுவாமி ஆண்டவரே, என் ஆண்டவரே எங்களுக்குள் ஆண்டவரே எப்பொழுதும் இருக்கிற ஆண்டவரே எங்களை பிதா இடத்திலே சேர்க்கும்படியாக ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே எல்லோரையும் ஆண்டவரே ஒருமித்து ஆண்டவரே உம்முடையிலே சேர்த்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய உயிரோடு எழுந்த ஆவி ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா உயிரோடு வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இது எங்களுக்குள் இருக்கிறது எங்களுடைய ஆவி அல்ல ஆண்டவரே, இது மனுஷனுடைய ஆவி அல்ல ஆண்டவரே. நாங்கள் மரித்தோம் ஆனாலும் இப்பொழுது கர்த்தருடைய ஆவி எங்களுக்குள்ளே ஆண்டவரே உயிர்ப்பித்து இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் பொறுப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதில் 18வது வசனங்களை சேர்ந்து ஒருமனப்பட்டு வாசித்து அதை மொத்தம் செய்து சந்தோஷத்தோடு செல்லுவோம். மரித்தேன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்பா உயிரோடு இருக்காரா செத்து போயிருக்காரா? உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்காரா செத்து போயிருக்காரா? உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்காரா சொல்லணும். ஆமென். என்ன சொல்லுங்க? ஆமென். ஆமென். கை கொடுத்து சொல்லுங்க. ஆமென். ஆமென். அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. ஆமென். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அப்படியே கையில இதான் திறவுகோல். This is the key. நம்ம அப்பாவை போல யாரும் இல்லை. And there is no one like our Father. Lift நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். You are going to pray. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, Our loving heavenly நீ Father, சொன்னபடி எல்லாம் செய்திருக்கிறேன். we did it according to your உயர்ந்த guidance. மனுஷனுடைய ஆவி, The spirit of man முதல் going மனிதனாக எங்களுக்காக இறங்கி வந்த ஆதாமாகிய நீர்தாமே வானத்தின் ஆதாமாய் இருந்தீர். Later Adam, you are from heaven. முந்தின ஆதாமான் ஜீவாத்துமானான், பிந்தின ஆதாமாகிய நீர் ஜீவனுள்ள தேவனாய் But இருக்கிறீர். you are a living God. நீர் மரித்து உயிர்த்தெழுந்து You resurrected. அதே ஆவியை The same spirit. எங்களுக்கு தந்திருக்கிறீர். Pour out us. இனி எங்களுக்கு மரண
மரணம் இல்லை, no death for us, வியாதி இல்லை, no sickness, நோய் இல்லை, no disease, சஞ்சலம் இல்லை, no sorrows. எல்லா அதிகார திறவுகோலும் All the powers உம்முடைய கரத்தில் இருக்கிறது. in his new hand. நீர் உயிரோடு கூட இருக்கிறீர். You are living God. ஆமென். Amen. இயேசுவின் நாமத்தில் Name of Jesus. என் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். Bless my people. இயேசுவின் மூலம் Save Jesus' name we pray. ஆமென்.